பயிற்சி 9.2 பின்வருவனவற்றிற்கு எல்லை மதிப்புகளை காண்க. லிமிட் x டென்ஸ் டு 2 x⁴ -16/x-2. இது மாதிரி ஒன்று வரும்பொழுது இந்த பகுதியை மாறியே தொகுதியை மாற்றி எழுதணும். அது மாதிரி எழுதிட்டோம்னா ஃபார்முலா என்னென்னா லிமிட் x டென்ஸ் டு x0 x⁻n−a⁴n/x - a. என்ன ஃபார்முலானா n × a⁴n - 1. அவ்வளோதான். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது x-2 இருக்குன்னா x-2னா x-2 வடிவத்தில் நம்ம எழுத போகிறோம். புரியுதில்ல? தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 2 பை போட்டுக்கிறேன் x-2 x-4 மைனஸ் எதனோடைய எடுக்குங்க 4 இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் 4 இருக்கும். ஏன்னா ஃபார்முலா அது x⁻n - a⁴n. அப்போது 2⁴ தான் 16. இப்போ இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கிறதுனால ஆன்சர் என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக n × a⁴n - 1. n-க்கு பதிலாக என்ன இருக்குது 4 இன்ட்டு இது x, இது யார் ஏனுடைய மதிப்பு 2. ஃபார்முலாவிலே மைனஸ் தான் இருக்குது. n-லேருந்து 1 கழிச்சா 3, 4-லேருந்து 1 கழிச்சா 3 வரப்போகுது. ஸோ 4 இன்ட்டு 2 க்யூப் எவ்வளோமா 8, 8 எவ்வளோ சாமி 32. அப்போது லிமிட் x டென்ஸ் டு 2 x⁴ -16/x - 2 வேல்யூ என்ன சாமி 32. இங்கே x டென்ஸ் டு 2னா இரண்டை நோக்கி நகருதுன்னு அர்த்தம். +2 லெஃப்ட் சைடு நகருது, ரைட் சைடு நகருதுன்னு அர்த்தம். எக்ஸினுடைய மதிப்பு 2 அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஓகே, அதை எப்போ அதாவது எக்ஸினுடைய மதிப்பு 2ஐ நோக்கி நகர்னா 1.9 அந்த இதுவில் எடுத்துகிட்டே நம்ம போட்டால் கூட இங்கே 2ன்னு நீங்கள் போட்டிங்க 2 - 2 ஆகிடும் 0 ஆகிடும். அப்போது இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும். இல்லைனா அந்த பகுதியினுடைய வடிவத்தில் தொகுதியினுடைய பேஸை நம்ம மாற்றி எழுதிட்டு ஃபார்முலா வடிவத்தில் ஈஸியாக போட்டுக்கலாம். ரைட்?